அனைவருக்கும் வணக்கம் and welcome to our Chandru YouTube channel. So இந்த வீடியோல நம்ம AutoCAD ல ஒரு புது டாபிக் வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து block edition. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம block creation எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இல்லை வெளியிலேருந்து block எப்படி கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த block-ஐ எப்படி எடிட் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் block creation எப்படின்றது உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை வந்து ஐகார்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தனித்தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளாக் க்ரியேஷன் பண்ணிட்டோம். இப்போ பிளாக் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே போல் வந்து கமெண்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களோட ட்ராபேக்ஸ் என்ன, நான் என்ன மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பிளாக், இது வந்து ஒரு ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பிளாக், இது லாஸ்ட் வீடியோவில் பண்ணது தான். ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா இதை எடிட் பண்ண போகிறோம். இதை எப்படி எடிட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கண்ணுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீசெட் பிளாக்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது கீழே பிளாக் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த பிளாக் எடிட்டரில் ரெண்டு இருக்கும். ஸோ பிளாக் எடிட்டர் ஜென்ரலாக பிளாக் எடிட்டர்ன்றது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எடிட் இன் பிளேஸ் ஒன்று. எடிட் தான் பண்ண போகிறோம், பிளாக்கை தான் எடிட் பண்ண போகிறோம். அது ரெண்டு விதமாக பண்ணலாம். நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸ்லேயே பண்ணோம்னா எடிட் பிளாக் இன் பிளேஸ். ஓகேங்களா? இல்லை நான் அதுக்கான தனி எடிட்டரில் போய்ட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பிளாக் எடிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் எடிட்டரில் போய் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் எடிட்டர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பிளாக் எடிட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த கிரே கலரில் மாதிரி உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து மாறும். ஸோ இந்த இதில் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா டிராயிங் டூல்ஸும் இதில் உங்களுக்கு அக்சஸ் ஆகும். இப்போது இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆஃப்செட் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்செட் மூலிமா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆஃப்செட் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ஸோ இதே போல் சிமிலர்லி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே நான் கொடுக்குறேன். ஓகே, இது ஆப்போசிட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன். பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்கேன், இந்த சென்டருக்கு மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண இது சேவ் பண்ணணும். ஆமாம் தானே? ஸோ சேவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த பிளாக் எடிட்டரில் போங்க. இந்த பிளாக் எடிட்டரில் உங்களுக்கு எடிட் பிளாக் அண்ட் சேவ் பிளாக்னு இருக்கும். நம்ம இப்போ எடிஷன் பண்ணி முடிச்சாச்சு. தென் கோ டு த சேவ். ஓகேங்களா? சேவ் பிளாக் கொடுத்துட்டு தென் க்ளோஸ். சேவ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிளாக் வந்து எடிட்டர் பிளாக்கில் இப்படி தான் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, பிளாக் எடிட் இன் பிளேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் அதே இதை வந்து நம்ம எடிட் பண்ண எடிட் பிளாக்கை வந்து நான் டேபிளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் பிளாக் இன் பிளேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மற்ற எல்லாமே என்னாகனா இன் பிளேஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸ் வரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல் லிஸ்டட் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டிங்கனாவே மற்றது எல்லாமே என்ன அன்னைட் ஆக ஆரம்பிச்சு. அன்னைடுனா இப்போது இது வேறு ஆப்ஜெக்ட், இந்த பிளாக் ரிலேட்டடான ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தது. ஸோ இந்த இது அன்னைட் ஆகிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இதை விட இது இப்போ இது 100 இருக்குன்னா இது வந்து ஒரு 20% தான் அந்த டிரான்ஸ்பரன்சி வந்துருக்கும். அப்போ வந்து நீங்கள் பிளாக் எடிட் இன் பிளேஸில் இருக்கீங்கன்றது கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதில் இந்த பர்டிகுலர் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்க்கு நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு கலர் சேஞ்சஸ் வந்து நான் மாற்றிடுறேன். ஓகேங்களா? நான் வந்து ரெட் கலர் ஒன்று கொடுக்குறேன். அதே போல் இன்னரில் இருக்கிறது, ஓகே, ஸோ இன்னரில் இருக்கிறது என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலராக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்னரில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அதுக்கான கலர்ஸ் வந்து நான் க்ரீனாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் இந்த ரெண்டு இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நான் கலர் சேஞ்சஸ் வந்து எல்லோ கலரிஷாக மாற்றுறேன். ஓகே, ஸோ கலர் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் லைன் டைப் எது வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ பண்ணிவிட்டு ஓகே, இது என்ன பண்ண போகிறேன்னா சேவ் சேஞ்சஸ் வந்து நான் கொடுக்குறேன். அங்கே என்ன ஆப்ஷன் கிடச்சோ இதுலேயே அதுதான் காட்டப்போகுது, சேவ் சேஞ்சஸ். சேவ் சேஞ்சஸ் கொடுத்த உடனே நீங்கள் பாருங்கள் ஆல் ரெஃபரன்சஸ் எடிட்ஸஸ் வில் பி சேவ் ஆக போகுது. ஓகேங்களா? நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டும் சேவ் ஆகும். கேன்சல் கொடுத்தா கேன்சல் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் வரும். நம்ம அவனுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகணும். அதனால் ஓகே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் அப்ளிகேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து பிளாக் எடிஷன். ஓகேங்களா? பிளாக் எடிஷனில் ரெண்டு இருக்குது, எடிட்டர்லேயும் பண்ணலாம், இன் பிளேஸ்லேயும் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் மல்டிபிள் டைம் ஒரே பிளாக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு பர்டிகுலர் ஃபைல்ஸில். ஓகேங்களா? இப்போ நம்ம டிராயிங் 2ன்ற டிராயிங் ஃபைலில் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம 2 டைம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2 டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதே காம்பனண்ட்ஸ் தான் இருக்குது, அதே பிளாக்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம எடிட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ரெண்டுமே மாறுபடும். நீங்கள் எதில் எடிட் பண்ணாலையும் கண்டிப்பாக ரெண்டுமே மாறும். ஓகேங்களா? சரி, அந்த டவுட் இதில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பிளாக்கை மட்டும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பிளாக்கை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி எடிட் பிளாக் இன் பிளேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் இதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணது ரைட் சைடில் இருந்தால் பண்ணது இப்போ லெஃப்ட் சைடில் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா
இதை வந்து என்ன பண்ணுறேன், ஸோ டார்க் ரெட் கலர் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸை கொடுத்து தென் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே சேஞ்சஸ் ஆச்சா, நீங்கள் எதில் பண்ணாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து இது எல்லாமே ஒரே செட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் எது இன்செர்ட் பண்ணாலும் அதே கலர் சேஞ்சஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, இல்லை எனக்கு இது வந்து எனக்கு பிளாக் எடிஷன் வந்து மறுபடியும் நான் நார்மல் ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். தென் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோடிங் வந்து பண்ணால் மட்டும் போதும். எக்ஸ்ப்ளோர் நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் கமாண்ட்ஸ் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த பர்டிகுலர் இது மட்டும் இண்டிவிஜுவலாக மாறிடும். ஓகேங்களா, இது அப்படிங்கிறது செட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பிளாக் க்ரியேஷன் மூலிமா இதுக்கு ஒரு நேம் கொடுத்து ஓகேங்களா இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு கலர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள்ஸு மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நிறைய இது இன்செர்ட் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு தனியாக கலர் சேஞ்சஸ் வந்து நடக்கும். இன் பிளேஸில் உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது வந்து சிம்பிளாக முடியும். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் கிவ் ஒயிட் கலர். ஓகேங்களா, ஒயிட் கலர் பை லேயர் வந்து கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் பிளாக்ஸ் வந்து ஜேஜேகேன்ற பிளாக் வந்து என்னாச்சுன்னா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிளாக் எடிட்டர், பிளாக் எடிட் இன் பிளேஸ், அது எக்ஸ்ப்ளோடிங் ஆப்ஷன். ஓகேங்களா, பிளாக் கிரியேஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து போஸ்ட்டாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ யாராவது பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டில் அண்ட் ஆல்சோ பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நன்றி நண்பர்கள். இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோகேட் ரிலேட்டட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ அப்படின்றது கமெண்ட்லாம் தெரிவிக்க மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.